வணக்கம் மக்களே, நான் எம்ஜே ஸ்டோரி டெல்லர். அதிசய உலக வீரன் கதையோட முதல் அத்தியாயம், புதிய சகாப்தம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா இதில் நான் நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கேன். அந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களில் வர கதை உங்களுக்கு கொஞ்சமாச்சும் விவரமாக புரியும். கொஞ்சம் பொறுமையோடு பாருங்கள். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பிரபஞ்சம் பல கோடி விண்மீன் மண்டலங்களால் ஆனது. அப்படி ஒரு விண்மீன் மண்டலத்தில் இருக்கிற ஒரு கிரகத்தில் தான் இந்த கதை ஆரம்பிக்குது, யுத்த பூமி. இந்த கிரகத்துக்கு இந்த பேர் வர ஒரு பெரிய வரலாறு இருக்குது. பழங்காலத்தில் அமரத்துவ பயிற்சி செஞ்ச பல கடவுள்கள் தங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையினால் இந்த கிரகத்தில் பெரிய போர் நடந்துச்சுன்னும், அதில் 95% கடவுள்களும் மக்கள்களும் வீரர்களும் இறந்தாங்கன்னும், அந்த போரில் உயிர் தப்பிச்ச சில கடவுள்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பெரிய காயத்தினால வேறு கிரகத்துக்கும் போக முடியாமல், இங்கே இருக்கிற சூழ்நிலையால் தங்களை குணப்படுத்திக்க முடியாமல் இங்கேயே மறைஞ்சு வாழ்ந்து பல காலங்கள் கழிச்சு இறந்துட்டாங்கன்னு வரலாறு. அதுக்கப்புறம் தான் இந்த கிரகத்தை எல்லாரும் யுத்த பூமின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமும் பல்லுயிர் மக்களும் மறுபடியும் அமரத்துவத்தை பயிற்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் எவ்வளோதான் பயிற்சி செஞ்சோம், பழங்காலத்தை போல் ஒருத்தரால் கூட அந்த கடவுள் நிலையை அடைய முடியல. காரணம், அந்த போர்னால ஏற்பட்ட பாதிப்பு கிரகத்தோட சுற்றுச்சூழலை பெரிய அளவில் பாதிச்சுது. வானம் மற்றும் பூமியில் இருந்த ஆத்மசக்தியோட அளவு அடிமட்டத்துக்கு போச்சு. அந்த யுத்தம் நடந்து லட்சம் வருஷம் ஆகியும் இன்னமும் யுத்த பூமியால் அந்த பழங்கால ஆற்றல் சூழ்நிலையை அடைய முடியல. அமரத்துவத்தை அடைய மக்கள் தவ முறைகளையும் தற்காப்புகளை வித்தைகளையும் பயிற்சி பண்ணுறாங்க. தவம் பண்ணி அமரத்துவ பாதையில் பயணிக்கிற இவங்களை தவசிகள்னு சொல்லுவாங்க. தவமுறை பயிற்சிகள் பல உண்டு. எல்லாமே தவசிகளோட ஆற்றலை அதிகரித்துக்காக பயன்படுத்துகிற வித்தை தான். தற்காப்புகளை வித்தைகள் அந்த ஆற்றலை சரியான முறையில் உபயோகப்படுத்துறதுக்காக தான். தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு, இல்லைனா தங்களுக்கு தேவையானதை அடையிறதுக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு, அப்படி இல்லைனா அழிக்கிறதுக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் அமரத்துவ பாதையில் பயணிக்கிற பல்லுயிர் மக்களும் தவசக்தி நிலைகளை 7 நிலைகளாக வகைப்படுத்தியிருக்காங்க. நிலை 1 உடல் வலிமை, நிலை 2 வாசி இணைவு, நிலை 3 ஆத்மசக்தி பிரிவு, நிலை 4 இயற்கை விதி இணைவு, நிலை 5 மனிதம் பிரிவு, நிலை 6 புனிதர், நிலை 7 புனிதர் அரசன். இப்போ இருக்கிற யுத்த பூமியோட சுற்றுச்சூழலுக்கு புனித அரசன் நிலையே உச்சநிலை. ஆனால் இதை அடையிறதே இங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த யுத்த பூமி பல சக்தி வாய்ந்த பிரிவினர்களால் கட்டுப்படுத்தப்படுது. தற்காப்பு கலை பள்ளிகள், பரம்பரை குடும்பங்கள், தொழில் நிறுவனங்கள், ரகசிய சமூகங்கள், அசுரர்கள், விலங்குகள், இவங்களாக தான். இவங்கள பல பேருக்கு இந்த யுத்த பூமியை தங்களோட கட்டுப்பாட்டு கீழே வச்சுக்கணுன்றதான் முதன்மை நோக்கம். ஆனால் அது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா இந்த பிரிவில் இருக்க ஒவ்வொருத்தரும் தனித்துவமான சக்தி பெற்றவங்க, அதில் சிறந்த விளங்குறவங்க. இதுக்கு இவங்க இன்னொருத்தரை சாய்க்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக அவங்க யோசிக்கிறது, பழங்கால போரில் இறந்து போன பல கடவுள்களோட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இந்த யுத்த பூமியோட சில இடங்களில் ரகசியமாக மறைஞ்சிருக்கு. அந்த சக்தி வாய்ந்த உபகரணங்கள் யாருக்கு கிடைக்குதோ அவங்க இந்த யுத்த பூமியோட உச்ச சக்தியை ஆக முடியும்னு இவங்கெல்லாம் நம்புகிறாங்க. அந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அடையிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நாம் அதை பற்றிலாம் கவலைப்படவே வேண்டாம். வாங்க நம்ம கதையோட கதாநாயகனை போய் பார்க்கலாம். யுத்த பூமி, தெற்கு கண்டம், கிழக்கு மாகாணம், வேங்கை நாடு, மருத நிலப்பகுதியில் இருக்கிற சூரிய நகரம். என்னப்பா நம்ம கதாநாயகனுக்கு இருக்கிற இடத்த துல்லியமாக தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு தான். சூரிய நகரம் அற்புதமான இடம். நகரத்துக்குள்ள குடிசையிலேருந்து மாளிகை வரைக்கும் இருக்குது. சாதாரண மக்கள்லேருந்து செல்வந்தர்கள் வரைக்கும் இங்கே வாழ்கிறாங்க. இங்கே எப்பவுமே பரபரப்பான கடை வீதிகளும் சந்தைகளும் சுறுசுறுப்பான பல வகை மக்களும் இருக்காங்க. இந்த நகரத்துலேருந்து பல மைல் தூரத்துக்கு அப்படியே போனோம்னா குறிஞ்சி மற்றும் முல்லை நிலப்பகுதி, சூரிய பள்ளத்தாக்கு, வானத்தை தொடுற அளவுக்கு சுற்றிலும் மலைகளும், நடுவில் அடர்ந்த காடும், அதுக்கும் நடுவில் ஒரு பெரிய தற்காப்புகளை பயிற்சி பள்ளி, அமரர் சூரியன் தற்காப்புகளை பயிற்சி பள்ளி. விடியற்காலை நேரம் பள்ளியோட மையப்பகுதியோட மைதானம். இங்கே பள்ளியோட முதன்மை மாணவர்கள் பயிற்சி செய்கிற இடம் இது. இந்த இடத்துல தான் சிறந்த மாணவர்கள் அவங்களோட பல சக்தி வாய்ந்த வித்தைகளை பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கதாநாயகன் இங்கே இல்லை. இங்கேருந்து அப்படியே வெளியே வந்தோன்னா உட்பிரிவு, வெளிப்பிரிவு, தற்காலிக பிரிவு. இங்கே பல குடில்கள் இருந்தது. அதில் ஒரு குடிலேருந்து ஒரு 15 வயசு பையன் வெளியே வந்தான். பார்க்க கொஞ்சம் ஒல்லியாக, கொஞ்சம் கருமையான நிறத்தில், ஆனால் கல்யாண முகத்தோடு இருந்தான். ஆமாம், இவன் தான் நம்ம கதையோட கதாநாயகன். பேர் ஆதித்தன். ஆதித்தன் சோம்பலை முடிச்சுட்டு சூரியன் உதிக்கிற திசையை பார்த்து, இன்றைக்கி நான் உனக்கு முன்னாடியே எழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பயிற்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பயிற்சி மைதானத்தை நோக்கி போனான். இந்த மைதானம் வெளிப்புற மாணவ பகுதிக்கு உட்பட்டது. ஆனால் தற்காலிக மாணவர்களும் வெளிப்புற மாணவர்களும் இங்கே தான் ஒன்றா பயிற்சி செய்வாங்க. காரணம்,
மூத்த மாணவர்களோட புதுசாக வந்த மாணவர்களும் பயிற்சி செஞ்சால் அவங்களோட திறமை இன்னும் அதிகமாக வளரும், அவங்க இன்னும் அனுபவத்தை வளர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான். வழக்கமாக சூரியன் உதிச்சதுக்கப்புறம் தான் எல்லா மாணவர்களும் வந்து இந்த வெளிப்புற மைதானத்தில் பயிற்சி செய்வாங்க. ஆனால் ஆதித்தன் அப்படி கிடையாது. அவன் எப்பவுமே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவான். உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, அப்புறம் அடிப்படை தவசக்தி முறைகள் இதெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஆதித்தன் எவ்வளோ கடின உழைப்பாளின்னு. அது உண்மைதான். ஆனால் அது மட்டுமே முழுமை காரணம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆதித்தனுக்கு இந்த வருஷம்தான் இந்த பயிற்சி பள்ளியில் கடைசி வாய்ப்பு. இந்த பள்ளியோட விதிமுறைப்படி ஒரு மாணவன் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சிட்டா மட்டும் இந்த பள்ளியோட மாணவனை கடைசி வரைக்கும் இருந்துட முடியாது. முதல்ல தற்காலிக மாணவர் பிரிவில் சேர்ந்து அடிப்படை உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தவ ஆற்றல் வித்தைகளை கற்றுக்கிட்டு 6 மாதத்துக்குள்ள உடல் வலிமை சக்தியோட 3வது படிநிலையை அடையணும். அப்போதான் தற்காலிக பொது பிரிவிலிருந்து முதன்மை பிரிவுக்கு நீங்கள் மாற்றப்படுவீங்க. இல்லைன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷ காலம் உங்களுக்கு அவகாசம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள உடல் வலிமை ஆற்றலோட 6வது படிநிலையை அடைஞ்சிருக்கணும். அப்போதான் இங்கிருந்து வெளிப்புற மாணவர் பிரிவுக்கு நீங்கள் மாற்றப்படுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பள்ளியில் வெளிப்புற மாணவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாணவராக கருதப்படுவீங்க. பின் குறிப்பு: 7 ஆற்றல் நிலைகளில் ஒவ்வொரு நிலைக்கும் 7 படிநிலைகள் இருக்குது. அந்த 7 படிநிலைகளையும் முழுசாக பூர்த்தி பண்ணி உச்சநிலை சக்தியை அடைஞ்சி அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு போனால் அவங்க மிக சக்தி வாய்ந்தவங்களாக விளங்குவாங்க. ஆனால் அது ரொம்ப ஆபத்தானது. பாதுகாப்பான முறை எதுனா 7 படிநிலைகளை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு முயற்சி செஞ்சால் அது பாதுகாப்பாக இருக்கும். அப்படி உங்களால் 1 வருஷத்துக்குள்ளே வெளிப்புற மாணவராக ஆக முடியலைன்னா தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி உங்களுக்கு இன்னும் 1.5 வருஷம் அவகாசம் கொடுப்பாங்க. ஆனால் சும்மா தரமாட்டாங்க. அந்த பயிற்சி பள்ளியிலேயே பகுதி நேர வேலை ஏதாவது ஒரு வேலை பார்த்து அதுக்கப்புறம் தற்காப்பு கலை பயிற்சி பண்ணி நீங்கள் உங்கள் தவசக்தியை வளர்த்துக்கணும். அப்பயும் உங்களால் முடியலைன்னா உங்களை பயிற்சி பள்ளியிலேருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நம்ம ஆதித்தன் உடல் வலிமை ஆற்றல் 3வது படிநிலையை அவங்க கூட சேர்ந்த எல்லாருக்கும் முன்னாடியுமே அடைஞ்சு தற்காலிக மாணவர்களில் பொது பிரிவிலேருந்து முதன்மை பிரிவுக்கு போன முதல் மாணவன் அவன் தான். அதுக்கப்புறம் அவன் 4வது படிநிலையை அடைஞ்சான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ கடினமாக முயற்சி செஞ்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் பண்ணாலும் அவனால் 6வது படிநிலையை அடையவே முடியல. அவனுக்கு பிறகு வந்த எல்லா மாணவர்களுமே இப்போது வெளிப்புற மாணவர்களாக இருக்காங்க. 1 வருட காலமும் முடிஞ்சது. ஆதித்தனோட தவசக்தியில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி ஆதித்தனுக்கு 1.5 வருட கால அவகாசத்தை கொடுத்தது. ஆதித்தன் பகுதி நேர வேலை பார்த்துக்கிட்டு தவசக்திகளையும் பயிற்சி பண்ணான். 6 மாதம் கடந்தது. இப்போவும் ஆதித்தனோட ஆற்றலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இருந்தும் ஆதித்தன் விடாமல் பயிற்சி பண்ணிக்கிட்டு அவனோட விடாமுயற்சியினால் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கான். ஆதித்தன் பயிற்சி ஆரம்பித்து ரொம்ப நேரம் கழித்து ஒவ்வொரு மாணவர்களாக வர ஆரம்பித்தாங்க. அதில் கொஞ்சம் பேர் ஆதித்தனை பார்த்து, இவன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து தினமும் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கான், ரொம்ப சீக்கிரமாகவே வெளிப்புற மாணவன் ஆகிடுவான் போல இருக்கே. அப்போது அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் முன்னாடி நடந்து வந்துட்டு இருந்தான். அவனுக்கு பின்னாடி 2 பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. 3 பேரை வந்து அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அதில் முன்னாடி இருந்தவன் பேர் தருண். வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். எப்போவுமே 2 அல்லக்கைகளோடு தான் சுற்றுவான். அந்த புதிய தற்காலிக மாணவர்கள் தருண் சீருடையில் இருக்கிற சூரிய குறியீடை வச்சு அவன் வெளிப்புற மாணவன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு மரியாதையோட வணக்கம் சொன்னாங்க. பின் குறிப்பு: சீருடையில் சூரிய குறியீடு இல்லைன்னா அவங்க தற்காலிக மாணவர்கள். பாதி சூரியன் இருந்தால் அவங்க முதன்மை தற்காலிக மாணவர்கள். முழு சூரியன் இருந்தால் அவங்க வெளிப்புற மாணவர்கள். 2 சூரியன் இருந்தால் அவங்க உட்புற மாணவர்கள். 3 சூரியன் இருந்தால் அவங்க முதன்மை பள்ளி மாணவர்கள். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த தற்காலிக மாணவர்கள் கேட்க, தருண் பதிலுக்கு, அவன் ஆதித்தன் எங்களோட தான் பள்ளியில் ஒன்றா சேர்ந்தான். எங்கள் தொகுப்புலேயே எல்லாரும் இப்போ வெளிப்புற மாணவர்களாக இருக்காங்க, இவனை தவிர. இப்போ அவகாச காலத்தில் வேற இருக்கான். அதில் வேற 6 மாதம் முடிஞ்சிருச்சு. ஆசான்கள் சிலர் அவனுக்கு அறிவுரை சொன்னாங்க, இந்த 1.5 வருஷத்தில் கொஞ்சம் கூட உன்னோட ஆற்றல் ஏறவே இல்லை, நீ தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்காம போய் சாதாரண வாழ்க்கையை வாழப்பாருன்னு. ஆனால் இந்த முட்டாள் மண்டைக்கு அது ஏறவே இல்லை, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த புதிய மாணவர்கள்கிட்ட ஆதித்தனை பற்றி ரொம்ப மட்டமாக சொல்லி இவன் பந்தா பண்ணிகிட்டு இருந்தான். தருண் இந்த மாதிரி ஆதித்தனை பற்றி மோசமாக பேச காரணம், தருணுக்கு ஆதித்தனை பிடிக்காது. தருணுக்கும் இல்லை, ஆதித்தன் கூட பயிற்சி பள்ளியில் சேர்ந்த நிறைய பேருக்கு ஆதித்தனை பிடிக்காது. ஏன்னா ஆதித்தன் ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் பயிற்சி பள்ளியில் சேர்ந்த கொஞ்ச காலத்திலேயே இந்த மாதிரி செல்வந்தர்கள், பரம்பரை தற்காப்பு கலை குடும்பத்தை சேர்ந்தவங்களை விட மிஞ்சி முதன்மை நிலைக்கு அடைஞ்சது அவங்க யாராலையும் ஏற்றுக்க முடியல. அதனால் ஆதித்தன் மேலே அவங்களுக்கு சரியான பொறாமை இருந்தது. ஆனால் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஆதித்தனை முந்திக்கிட்டு வெளிப்புற மாணவர்கள் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆதித்தனை மட்டம் தட்டிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க. தருண் ஆதித்தனை பற்றி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவனை இடிச்சுக்கிட்டு ஒரு வெளிப்புற மாணவன் முன்னாடி வந்தான். தருண் கோவத்தில், கண்ணு தெரியலையா அப்படின்னு கத்துனவன் டக்குன்னு அது யாருன்னு தெரிஞ்சதும் சுதாரிச்சுக்கிட்டு அமைதியாயிட்டான். இந்த வெளிப்புற மாணவன் தான் திலீபன் மாறன். மாறன் தற்காப்பு கலை குடும்பத்தோட இந்த தலைமுறை 2ஆம் வாரிசு. மாறன் குடும்பம் சூரிய நகரத்தில் ரொம்ப புகழ்பெற்ற குடும்பம். அதனால தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. திலீபனை பார்த்ததும் தருண் அமைதியாக அந்த இடத்த விட்டு விலக பார்த்தான். ஆனால் திலீபன் அவனை விடலை.
நீ ஆதித்தனை பற்றி சொன்னல, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஒன்றை பற்றி பேசுவோமா? நீ 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வெளிப்புறமானவனா மாறினே உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தோட வசதியை பயன்படுத்தி ரொம்ப சக்தி வாய்ந்த மருத்துவ மூலிகைகளை சாப்பிட்டு வெறும் உடல் வலிமை ஆற்றலோட 6வது படிநிலை தான் அடைஞ்சிருக்க. ரொம்ப நாளாக அதுலேருந்து முன்னேறவில்லைன்றதையே நீ அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. நீலாம் ஆதித்தனை பற்றி பேசலாமா? ஆதித்தன் யாரோட துணையும் இல்லாமல் தன்னோட சொந்த முயற்சியை வச்சு இந்த நிலையை அடைஞ்சிருக்கான். நீ இல்லை அவனை பற்றி பேசுகிற அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி திலீபன் தருணை அவமானப்படுத்தினான். திலீபன் இப்படி சொன்னதும் பதிலுக்கு தருண் அவனை பார்த்து உன்ன அப்படின்னு கத்தினான். பதிலுக்கு திலீபன் ரொம்ப சாதாரணமாக என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு தருணை பார்த்து முறைச்சான். தருணால் திலீபன் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் அவனோட குடும்ப பின்புலம் கிடையாது. திலீபன் தருணை விட ரொம்ப சக்தி வாய்ந்தான். திலீபன் உடல் வலிமை ஆற்றலோட 7வது படிநிலை முழுமை நிலையில் இருக்கான். அவன் எப்போ வேணாலும் வாசி இணைவு நிலையை அடையலாம். அதுதான் காரணம். திலீபனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட தருண் அங்கே நின்று இன்னும் அவமானப்படாமல் இருக்க அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் திலீபன் ஆதித்தன் பக்கம் போய் பார்த்தான். ஆதித்தன் கண்ணை மூடி தவம் செஞ்சிட்டு இருக்கிறத கவனிச்சான். திலீபன் ஆதித்தனுக்கு பக்கமாக போய் இன்னும் எவ்வளோ நேரம் தான் கண்ணை மூடிட்டு இருப்ப அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆதித்தன் நீ வெறுப்பாகி இங்கேருந்து போகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட திலீபன் உடனே அது நடக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நீ மட்டும் கண்ணை திறக்கல, உன் உள்ளாடையில் தண்ணியை தூக்கி ஊற்றிடுவேன், அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஆதித்தன் பாவி நீ செஞ்சாலும் செய்வ அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு டக்குன்னு கண்ணை திறந்தான். ஆதித்தன் திலீபனை பார்த்து உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டான். அதுக்கு திலீபன் வா உணவகம் போகலாம், அங்கே போய் தேநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆதித்தன் அவனை மேலே கீழே பார்த்துட்டு ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா, ஒழுங்காக பயிற்சி செஞ்சு வாசி இணைவு நிலையை அடையலாம்ல, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு திலீபனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் கேட்டுட்டு திலீபன் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டுட்டு ஆதித்தன் நீ வாங்கி தரேன்னு சொன்னால் மட்டும் நான் வருவேனா, இது ஒழுங்காக பயிற்சி பண்ணுறா அப்படின்னு சொன்னான். திடீர்னு திலீபன் தின்பண்டமாக சேர்ந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ஆதித்தன் உடனே எழுந்து வா போகலாம் சொன்னான். அப்புறம் 2 பேரையும் சிரிச்சுக்கிட்டு உணவகம் பக்கம் போனாங்க. இதுலேருந்தே இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திலீபனும் ஆதித்தனும் எப்படிப்பட்ட நண்பர்கள்னு. ஆதித்தனும் திலீபனும் தற்காப்பு பள்ளியில் தான் முதல்ல சந்திச்சாங்க. திலீபன் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன். ஆனால் அந்த மாதிரி எந்த பந்தமும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சலிச்சமாக பழகுவான். அவனுக்கு ஆதித்தனோட குணம் ரொம்ப பிடிச்சதுனால அவன்கிட்ட நண்பனாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் திலீபன் தான் முதல்ல அவங்ககிட்ட போய் பேச ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் ஆதித்தன் அவனை பெருசாக கண்டுக்கல. அப்புறம் நாட்கள் போக போக அவங்க 2 பேர் குணமும் ஒன்றா ஒத்து போக 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க. ஒன்றாவே பயிற்சி செய்ய ஆரம்பித்தாங்க. தங்களோட கருத்துக்களையும் பரிமாறிக்க ஆரம்பித்தாங்க. இதனால் திலீபனோட ஆற்றல் சீக்கிரமாகவே உயர்ந்தது. அவன் ரொம்ப சீக்கிரமாகவே வெளிப்புறமானவனாக மாறிட்டான். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் பயிற்சி பண்ணியும் ஆதித்தனால் அந்த நிலையை அடைய முடியல. இதை பற்றி ஆதித்தன் பெருசாக கவலைப்பட்டதில்லை. அவன் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனால் திலீபனுக்கு மனசில் ஒரு சின்ன கவலை, தன் நண்பனால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு. அதுக்கு அவனால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்ய முயற்சி பண்ணான். ஆனால் என்ன பண்ணுறது, ஆதித்தனை உடம்பு அவனால் குணப்படுத்த முடியல. அதனால் அவனுக்கு எப்போவுமே கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனால் ஆதித்தன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தன்னால் கண்டிப்பாக தன் உடம்பை குணப்படுத்தி சக்தியோட உச்சத்தை அடைய முடியும்னு அவன் நம்பினான். உணவகம் 2 பேரும் தேநீர் குடிச்சிக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஆதித்தன் தன்னோட பகுதி நேர வேலையை பார்க்க கிளம்பினான். ஆதித்தன் போகிறத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்த திலீபன் சோகமாக பெருமூச்சு விட்டுட்டு தன்னோட பயிற்சியை செய்கிறதுக்காக அங்கே கிளம்பினான். ஆதித்தன் தன்னோட ஆசிரியரோட உதவினால் தன்னோட பகுதி நேர வேலையாக நூலகத்தில் வேலை பார்க்க ஆரம்பித்தான். இந்த 1.5 வருஷ அவகாசத்தில் தன் உடலில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய அவன் இங்கே வலித்தேன்னான். தற்காப்பு கலை நூலகம். இங்கே உடல் சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களும் கிடைக்கும். மருத்துவம், நோய், மூலிகை இப்படி. ஆனால் எல்லாராலையும் இந்த நூலகத்தோட எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. இந்த நூலகம் மொத்தம் 14 தளங்களை கொண்டது. ஒரு அடித்தளம், ஒரு தரைத்தளம், 12 மேல்தளங்கள். நம்ம ஆதித்தன் வேலை பார்க்குறது தரைத்தளம், அடித்தளம், முதல் தளம். அவனுக்கு தேவையானது எல்லாமே இந்த தளங்களையே கிடச்சிருது. இந்த நூலகத்தோட முதல் தளத்தில் பள்ளியோட எல்லா அடிப்படை தவமுறை வித்தைகளும் கிடைக்கும். சிறப்பான தவமுறை வித்தைகளை தவிர தரைத்தளத்தில் மருத்துவ குறிப்புகள், உடல் சம்மந்தப்பட்ட எல்லா குறிப்புகளும் இங்கே கிடைக்கும். மற்றும் அடித்தளத்தில் தேவையில்லாத அப்படின்லாம் உபயோகிக்காத பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் இங்கே இருக்கும். நம்ம ஆதித்தன் அவனோட பகுதி நேர வேலையை முடிச்சுட்டு இரவில் அவனுக்கு தேவையான புத்தகங்களை 2 தளத்துலையும் எடுத்துக்கிட்டு அடித்தளத்துக்கு போய் நள்ளிரவு வரைக்கும் படிப்பான். நூலகத்தோட மேலாளர் ஆதித்தனோட நிலைமை எல்லாம் புரிஞ்சதுனால அவனை நூலகத்தில் ரொம்ப நேரம் படிக்க அனுமதிச்சார். கடந்த 6 மாதமாக ஆதித்தன் காலை பொழுதுலேருந்து மதியானம் வரைக்கும் பயிற்சி, மதியானத்துலேருந்து மாலை வரைக்கும் வேலை, மாலையிலிருந்து நடுராத்திரி வரைக்கும் படித்து ஆராய்ச்சி செஞ்சு அவனோட அறிவை வளர்த்துக்கிட்டு இருந்தான். ஆதித்தன் இத்தனை மாதமாக படித்து தெரிஞ்சுக்கிட்ட எல்லாமே அவனோட உடலில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்யதான். அப்படி என்னதான்ப்பா ஆதித்தன் உடம்புல பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. சொல்கிறேன். இதுக்கு கொஞ்சம் காலம் பின்னாடி போகணும். ஆதித்தனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது அவன் நண்பர்களோட அவன் வீட்டு பக்கத்தில் இருக்க காட்டுப்பகுதியை தான் விளையாடிட்டு இருப்பான்.
அப்படி ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது ஆதித்தனை ஒரு சின்ன விஷப்பூச்சி கடிச்சிது. நம்ம சின்ன ஆதித்தன் திரும்பி பார்த்து, ஓ என்னையவே கடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பூச்சி மேலே உட்காந்து நசுக்கி கொண்டுட்டான். பார்த்தீங்களா, நம்ம ஆதித்தன் அப்போவே அந்த மாதிரி நசுக்கிட்டான் பார்த்தியா யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயங்கி கீழே வந்துட்டான். ஆதித்தன் மயங்கினதை பார்த்து அவனோட நண்பர்கள் அங்கேருந்து பயந்து ஓடிட்டாங்க. அந்த சமயம் வானத்தில் பறந்து போயிட்டு இருந்த ஒரு தவசி ஏதோ ஒரு பையன் காட்டில் மயங்கி இருக்கிறத பார்த்து கீழே இறங்கினார். வானத்துலேருந்து வந்த தவசி ஆதித்தனோட உடலை சோதிச்சு இவன் உடம்புல விஷம் பரவி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பக்கத்துலேயே ஒரு பூச்சி இறந்து கிடந்தையும் பார்த்தாரு. அந்த பூச்சியை பார்த்ததும் தவசியோட முகம் வாட்டமாக மாறிச்சு. காரணம், இந்த விஷப்பூச்சி ஒருத்தரை கடிச்சா அவங்க உடல் முழுவதும் செயலிழந்து போயிடும். அவங்க ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவாங்க. ஒரு வேளை தூக்கத்திலேருந்து இருந்தாலும் அவங்க உடம்பு கடைசி வரைக்கும் ஒரு மரக்கட்டை மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க செத்ததுக்கு சமம் தான் அது. அந்த சிறுவனை அப்படியே விட்டு போக மனசில்லாத அந்த தவசி அவனுக்கு உதவி பண்ண முடிவு பண்ணார். ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணுறேன், மிச்சம் முதஷ்டப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட மாயப்பையிலேருந்து பல மூலிகைகளையும் சில மருந்துகளையும் எடுத்து அவரோட ஆத்மசக்தி மூலமாக அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்தார். அதுக்கப்புறம் அந்த கலந்த மருந்தை ஆதித்தனுக்கு கொடுத்து அவன் உடலுக்குள்ளே போனதும் தன்னோட ஆத்மசக்தி மூலமாக அந்த மருந்தோட ஆற்றலை அதிகரித்தார். கொஞ்ச நேரத்துலேயே ஆதித்தனோட உடம்பு பழைய நிலைக்கு வந்தது. ஆனால் திடீர்னு அவனோட உடம்புல அங்கங்கே கரும்புள்ளிகள் வர ஆரம்பிச்சிது. அதை பார்த்து அந்த தவசி, அடடா இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் இவனால ஒரு சாதாரண வாழ்க்கையாவது வாழ முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சாரு. ஆதித்தன் கண்ணு முழிக்கிறதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. அவன் எழுந்ததும் அவன் நண்பர்கள் எங்கன்னு பார்த்தான். யாருமே இல்லை. பக்கத்தில் ஒரு நடுத்தர வயது ஆள் தான் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட, நீங்கள் யார், ஏன் நண்பர்கள் யாரும் காணோம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தவசி, நீ மயங்கினதை பார்த்து உன் நண்பர்கள்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆதித்தன், ஏன் நான் ஏன் மயங்கினேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தவசி, உன்னை அந்த விஷப்பூச்சி கடிச்சதில்ல, அதனால் உன் உடம்பெல்லாம் விஷம் ஏறிச்சு, நீ சாக இருந்த, நான் தான் உன்னை காப்பாற்றினேன். சரி அதை விடு, உன் வீடு எங்கே இருக்குது சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தவசி சொன்னார். ஆதித்தன் அவன் வீடு எங்கே இருக்குன்ற விவரத்தை தவசிக்கிட்ட சொன்னான். அதை கேட்டதும் அவர் அவனை தூக்கிக்கிட்டு அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பித்தார். ஆதித்தன் அதை பார்த்து பயப்படாமல் அதுக்கு பதிலாக ரொம்ப ஆச்சரியப்பட்டான். எப்படி உங்களால் பறக்க முடியுது அப்படின்னு அந்த தவசிக்கிட்ட கேட்டான். அதுக்கு அவர், நான் ஒரு தவசி, என்னால் பறக்க மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு ஆதித்தன் கிட்ட சொன்னார். ஆதித்தன் கண்கள் விரிஞ்சு, அப்போ நானும் தவசியானா என்னாலேயே உங்களை மாதிரி பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த தவசி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, இல்லைப்பா உன்னால் தவசி ஆக முடியாது அப்படின்னு ஆதித்தன் கிட்ட சொன்னார். அதை கேட்ட ஆதித்தன், இல்லை நான் பெரிய தவசி ஆவேன், நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொன்னான். அந்த தவசி ஆதித்தனோட அந்த சின்ன மனசை உடைக்க விரும்பாமல், சரிதான் நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், நீ பெரிய தவசியாவ, நீ கடினமாக முயற்சி பண்ணி புத்திசாலித்தனமாக இருந்தால் நிச்சயமாக என்னோட பெரிய தவசி ஆகலாம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட ஆதித்தன் ரொம்ப குதூகலமானான். இந்த சம்பவம் தான் ஆதித்தன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஆதித்தனோட வீட்டு பக்கம் வந்தாங்க. அங்கே ஒரு மறைவான இடத்துல தவசி ஆதித்தனை இறக்கி விட்டார். ஆதித்தனை அவங்க வீட்டு பக்கம் இறக்கி விட்ட அந்த தவசி அங்கேருந்து கிளம்ப இருந்தார். அப்போ ஆதித்தன் அவரை நிறுத்தி, நீங்கள் இப்போ வரைக்கும் உங்கள் பேரே சொல்லலையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தவசி, நான் அடுத்த வாட்டி சந்திக்கும் போது நான் என் பேரை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே ஆதித்தன், பரவாயில்ல, உங்கள் தாடி ரொம்ப பெருசாக இருக்குது, நான் உங்களை இனிமேல் தாடிக்கார தவசினே கூப்பிட்றேன் அப்படின்னு கிண்டல் பண்ணான். இதை கேட்ட அவர் பறக்க இருந்தவர் டக்குன்னு வலிக்கு கீழே வந்துட்டார். உடனே எழுந்து, டே பொடிப்பையா உன்னை அப்படின்னு அவனை பிடிக்க வந்தார். ஆதித்தன் அதை பார்த்துட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவன் வீட்டு பகுதிக்குள்ளே ஓடிட்டான். அவன் போகிறத பார்த்த அந்த தவசி ஒரு சின்ன சிரிப்போட அந்த இடத்த விட்டு மறைஞ்சாரு. அதுக்கப்புறம் பல காலங்கள் கடந்தது. ஆதித்தன் பயிற்சி பள்ளியில் சேர்ந்தான், பயிற்சி பண்ண ஆரம்பித்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட ஆற்றல் உயரவே இல்லை. அப்போ அவனோட ஆசிரியர் திருவன் அவனை சோதிச்சு அவன் பிரச்சனை என்னன்னு சொன்னார். உன் உடம்புல முக்கியமான வர்ம புள்ளிகள்லாம் அடைபட்டிருக்கு. அந்த வர்ம புள்ளிகள் தான் ஒருத்தரோட ஆற்றல் அதிகரிக்க பெரும் உதவி செய்கிறது. உனக்கு அதுவே அடைபட்டிருக்கிறதுனால தான் ஒரு கடத்துக்கு மேலே உன்னோட ஆற்றல் உயரவே இல்லை. அதனால தான் நீ இப்போவும் உடல் வலிமை 4வது படிநிலையிலேயே இருக்க அப்படின்னு சொன்னார். குறிப்பு: அமரத்துவ பாதையில் ஒருத்தர் பயணிக்கிறாங்கன்னா அவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் அவங்க உடலை வலிமைப்படுத்தணும். உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, இது எல்லாமே உடலை ஒரு கட்டம் வரைக்கும் தான் வலிமைப்படுத்தும். அதுக்கப்புறம் உடல் சக்தி வாய்ந்ததாக மாறணும்னா அது தவசக்தி அவங்க உடம்புல அதிகரிக்கிறது தான். அதை எப்படி பண்ணுறது? வாசினா வேற ஒன்றும் இல்லை, மூச்சு காற்று. அந்த வாசியை உங்கள் உடலோட வர்ம புள்ளிகளில் ஊடுருவது மூலமாக அந்த வாசியில் இருக்கிற ஆத்மசக்தி அந்த வர்ம புள்ளியை சார்ந்த இருக்கிற உறுப்புகளில் பரவி அதை வலிமைப்படுத்தும். இது மூலமாக தான் சாதாரண உடல் சக்தி வாய்ந்த உடலாக மாறும். நம்ம ஆதித்தனோட பிரச்சனையே இதுதான். அவனோட வர்ம புள்ளியெல்லாம் மூலப்பட்டிருக்கு. ஆசான் ஆதித்தனோட உடலில் என்ன பிரச்சனைன்னு அவனுக்கு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் ஆதித்தனுக்கு அவன் சின்ன வயசில் அந்த தவசி கூட நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. அவனோட உடலில் கரும்புள்ளிகள் இருக்கிறதுக்கான காரணத்தையும் அவனுக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் ஆதித்தன் தான் மனசை தளர விடாமல் அவனோட ஆசன் கிட்ட, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டான். அவனோட ஆசன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இதுக்கு 3 வழி தான் இருக்குது. 1, 1000 வருஷம் ஆத்மசக்தியால் நிறைஞ்ச வர்ம சுத்திகரிப்பு மூலிகையை சாப்பிட்ணும். 2வது,
மனித விலகு நிலையை அடைஞ்ச தவசி அவரோட ஆத்மசக்தியை உடம்புக்குள்ளே செலுத்தி வர்ம புள்ளிகளை வலுக்கட்டாயமாக திறக்கணும். 3வது, அரசர் நிலையில் உள்ள உடற்பயிற்சிகளையும் காயக்கற்ப வித்தைகளையும் நீ பயிற்சி செய்யணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வழிகள் தான் இருக்குது. வேறு வழிகள் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போகலாம் அப்படின்னு ஆதித்தனோட ஆசான் அவனுக்கு சொல்லி அனுப்பினார். அப்போத்துலேருந்து ஆதித்தன் வேறு ஏதாவது வழிகள் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பித்தான். ஏன்னா அவனோட ஆசான் சொன்ன அந்த 3 வழிகளுமே சாதாரணமானது கிடையாது. முதல் வழி 1000 வருஷம் ஆத்மசக்தி நிறைஞ்ச வர்ம சுத்திகரிப்பு மூலிகை. அந்த மூலிகை கிட்டத்தட்ட தெய்வீக மூலிகைன்னு கூட சொல்லலாம். பல சக்தி வாய்ந்த குடும்பங்களுக்கே அது கிடைக்கிறதில்ல. 2வது வழி, மனித விலகு நிலையை அடைஞ்ச ஒரு தவசி அவரோட ஆத்மசக்தியை அந்த நபரோட உடலுக்குள்ளே செலுத்தி அவரோட அடைப்பட்ட அந்த வர்ம புள்ளிகளை வலுக்கட்டாயமாக திறக்கிறது. ரொம்ப ஆபத்தான வழிமுறைனா அது இதுதான். ஏன்னா அப்படி வலுக்கட்டாயமாக திறக்கும் போது அந்த நபர் வலி தாங்காமல் சாகிறதுக்கு 95% வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணிக்க நான் தயாராக இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு சாதாரணமான ஒருத்தனுக்கு அந்த உதவி செய்ய எந்த தவசி வருவாங்க? 3வது வழி, அரசர் நிலையில் இருக்கிற உடல் பயிற்சி மற்றும் காயக்கற்ப வித்தைகளை பயிற்சி பண்ணுறது. அந்த வித்தைகள்லாம் அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது. பள்ளியோட தலைமை மற்றும் உச்சமானவர்களுக்கு மட்டும்தான் அதை பயிற்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் ஆதித்தன் அந்த முறைகளை கைவிட்டுட்டு வேற ஏதாவது வழி கிடைக்குமா தேடிட்டு இருந்தான் நூலகத்தில். வழக்கம் போல ஆதித்தன் ராத்திரியில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். அவன் கண்டுபிடிச்ச எல்லா வழிமுறைகளையுமே சுற்றி 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 அந்த 3 வழிகள் கிட்ட தான் அவனை கொண்டு போச்சு. அதில் அழுத்து போன ஆதித்தன் கணத்தில் கை வச்சுக்கிட்டு, அது அடிக்கார தவசி, நான் எப்படியா உன்ன மாதிரி சக்தி வாய்ந்தவனா மாறுறது அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான். உடனே வானத்தை பார்த்து, பிரபஞ்சமே எனக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டான். முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கோன்னு அவனே நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தான். சரி, நேரம் நள்ளிரவு தொடப்போது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அவன் உட்காந்து இருக்க இடத்துலேருந்து எழுந்து நகர்ந்தான். அப்போது தெரியாமல் ஒரு அலமாரியை தட்டி விட்டு அலமாரிக்கு மேலே இருந்து ஒரு தோளாலான புத்தகம் கீழே விழுகுது. என்ன இது அப்படின்னு அதை எடுத்து பார்த்தான் ஆதித்தன். அதோட மேல் அட்டையில் சொர்க்கயாளியின் ஆற்றல் குறிப்புகள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்தோட அதிசய உலக வீரனோட முதல் அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயம் கூடி சீக்கிரமே வரும். அது வரைக்கும் நன்றி.